வணக்கம். கடலோர காவல்படை அதிவேக ரோந்து படகு இணைப்பு விழாவில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு C-119 என்ற அதிவேக ரோந்து படகை இந்திய கடலோர காவல்படையுடன் இணைத்து தேச பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்தார். புதுவை உப்பளம் துறைமுகத்தில் கடலோர காவல்படை அதிவேக ரோந்து படகு இணைப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு C-119 என்ற அதிவேக ரோந்து படகை இந்திய கடலோர காவல்படையுடன் இணைத்து தேச பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்தார். இந்த படகு 20 மீட்டர் நீளமும் 250 குதிரை திறன் கொண்ட இன்ஜின் பொருத்தப்பட்டது. மேலும் இது அதிகபட்சமாக 35 கடல் மைல் வேகம் செல்லக்கூடியதாகவும் இந்த படகில் உள்ள நவீன ஆயுதங்கள் மூலம் புதுவை கடலோர காவல் பலப்படுத்தப்படும். இவ்விழாவில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், முதன்மை செயலர் சந்திரமோகன், போலீஸ் ஐஜி சர்மா, இந்திய கடலோர காவல் நிலைய அதிகாரி கமாண்டர் சுரேஷ் மன்கோட்டி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற வட்டாட்சியர் அலுவலக திறப்பு விழாவில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 1 கோடி மதிப்பீட்டில் வட்டாட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் MAS சுப்பிரமணியன், மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா, இணைத்திட்ட இயக்குநர்கள் முகமது மன்சூர், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல கிழக்கு கடற்கரை சாலை ஜீவா ருக்குமணி மஹால் அருகில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 1 கோடியே 14 லட்சம் மதிப்பீட்டில் மாநில அவசர கால செயல் மையம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திலேயே கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா, நகரமன்ற உறுப்பினர் பழனிசாமி, இணைத்திட்ட இயக்குநர்கள் முகமது மன்சூர், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் இன்று துவக்கி வைத்தார். புதுவை அரசு சார்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டுவரப்பட்டு புதுவை முழுவதிலும் தீவிர துப்புரவு பணி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நெல்லித்தோப்பு மார்க்கெட் வீதியில் உள்ள நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் கீழ் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட மார்க்கெட் வீதி, வினோபா வீதி, பூந்தோட்ட வீதி, ஜீவானந்தம் பள்ளி தெரு, செல்டிராக் வீதி, கஸ்தூரிபாய் நகர், JVS நகர், தோட்டக்கால் ஆகிய 8 இடங்களில் குப்பைகளை சேகரிக்கும் மூடியுடன் கூடிய பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியே பிரித்து சேகரித்து துப்புரவு செய்யும் பணியில் 15 துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இத்திட்டம் குறித்து புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், இப்போ நம்ம நெல்லித்தோப்புக்கு முழுவதும் மொத்தம் அனைத்து வார்டுலையும் இதே மாதிரி ஸ்கீம் நடத்தப்படும். இப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய வார்டில் இதை நிறைவேற்றியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் மேக்சிமம் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் குப்பையை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த டப்பாவில் போட்டுருவாங்க. ஒரு சிலர் ஆஃபீஸுக்கு போகிறவங்க, வேலை நிமித்தம் இருக்கிறவங்க அந்தந்த தெருவுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கும். நீங்கள் நேராக குப்பை தொட்டியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்துச்சுன்னா அடுத்து துர்நாற்றம் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு கடமை உணர்ச்சியோடு கருதி நீங்கள் குப்பையை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. மேற்படி அந்த குப்பையை நீங்கள் வெளியூர் போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் அந்த குப்பையை கொஞ்சம் சிரமப்படாமல் ஒரு பேப்பர்லேயோ ஒரு பையிலையோ அதை கட்டி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டிங்கன்னா இவங்களுக்கு அழின்னு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தெருவோரம் வசிப்பவர்கள், நடைபாதை வாசிகள் கணக்கெடுப்பு பணி நேற்று இரவு நடைபெற்றது. புதுவை மாநிலம் 19 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் புதுவை பிராந்தியத்தை 9 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இதில் தெருவோரம் வசிப்பவர்கள், நடைபாதைகளில் வசிப்பவர்கள், பிச்சை எடுப்பவர்களை கணக்கெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனை போக்கும் விதமாக நேற்று திரையரங்கம், கள், சாராயம், மதுபான கடைகள் மாலை 6 மணிக்கு மேல் மூடப்பட்டது. பின்னர் இரவு 8 மணி முதல் பல்வேறு பகுதியில் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இப்பணியில் கணக்கெடுப்பு அதிகாரிகள் முழு வீச்சில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் விடிய விடிய கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இதேபோல கிராம பகுதியான செல்லிப்பட்டில் வில்லியனூர் வட்டாட்சியர் யஷ்வந்தையா தலைமையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இந்த பணியின் பொழுது தெருவோரம் வசிப்போர், நடைபாதைகளில் வசிப்போர் மற்றும் பிச்சை எடுப்போர் ஆகியோரை கணக்கெடுப்பு பணியாளர்கள் அணுகி
விவரங்களை சேகரித்தனர். இப்பணியில் துறையின் அதிகாரிகள் சோமசுந்தரம், கார்த்திகேயன், ஐயனார், கஜேந்திரன், பகீரதன் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எப்பா நேத்து அடிச்ச காத்துல நம்ம தோட்டத்துல முருங்கை மரம் சாஞ்சி போச்சு. அது அம்மா விட்டு என்ன பண்ணு கேச்சு. மரத்தை வீணா தூக்கி போட்டு போறாங்க அம்மா. கீரை ஒடிச்சு தெருவுங்களை எடுத்துக்க சொல்லு. முருங்கை எடுத்து நாடார் கடையில வித்துரு. சரிப்பா. ஏய் அந்த கேலிய விட்டுற போறா. வெட்டி நட்டு வச்சா துளுக்கம். மறுபடி காய் காய்க்க வீணாகிட போறா. சரிப்பா சரிப்பா. சாதாரண முருங்கை மரம் உடைஞ்சாலே அதை வீணாக்கிடாம அந்த கிளையை வெட்டி இன்னொரு மரத்தையே உருவாக்குற நீங்க மனுஷன் செத்துட்டா மட்டும் அவனுடைய கண்ணை மண்ணில் புதைச்சும் நெருப்பில் எரிச்சும் வீணாக்கிறீங்களே. இதை என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலிமா நாங்களும் இந்த அழகான உலகத்தை பார்ப்போம். செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் தலைவர் வ. சுப்பையா சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை தொகுப்பை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். புதுவை விடுதலை இயக்க தளபதி வ. சுப்பையாவின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அவர் சட்டசபையில் 1963 இருந்து 1977 ஆண்டு வரை ஆற்றிய உரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் இப்பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன்படி புதுவை சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் மற்றும் பல்வேறு விவாதங்கள் குறித்த புத்தகம் தயாரிக்கப்பட்டு அதன் வெளியீட்டு விழா சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் நூலை வெளியிட அதன் முதல் பிரதியை ராஜ்பவன் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திமுக துணை அமைப்பாளருமான திரு எஸ். பி. சிவக்குமார் பெற்றுக் கொண்டார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன், சட்டசபை செயலர் சிவபிரகாசம், தொகுப்பாளர் எல்லை சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதியோர் உதவித் தொகையை உயர்த்தி வழங்கும் விழா கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது. விழாவினை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் கிருமாம்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு கந்தசாமி கலந்து கொண்டு முதியோர் உதவித் தொகையை 600 ரூபாயில் இருந்து 750 ரூபாயாக உயர்த்தி வழங்கினார். பின்னர் நடைபெற்ற விழாவில் ஆதிக்கம்பட்டு, சேலிமேடு, கரையாம்புத்தூர், கோர்க்காடு, பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவிற்கான அரசு ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுய உதவிக் குழுக்களுக்கு மானியத்துடன் 2 லட்சம் ரூபாய் கடன் உதவி, கறவை மாட்டுக்கான மானிய உதவி ஆகிய திட்டப் பணிகளுக்கான அரசு ஆணையை வழங்கினார். விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவி முனியம்மாள், கவுன்சிலர் ரமேஷ், பஞ்சாயத்து தலைவர்கள் முத்து, அஞ்சாப்புலி, நடராஜன், கண்ணப்பன், வார்டு உறுப்பினர்கள், வழக்கறிஞர் தேவநாதன், தொழிலதிபர் சக்கரவர்த்தி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் நியமன சட்டமன்ற உறுப்பினருமான திரு தியாகராஜன் தனது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார். புதுவை மாநில முதல்வர் திரு வைத்தியலிங்கத்தின் பாராளுமன்ற செயலரும் நியமன சட்டமன்ற உறுப்பினருமான திரு தியாகராஜன் நேற்று தனது பிறந்த நாளை தனது ஆதரவாளர்களோடு கேக் வெட்டி கொண்டாடினார். இதனை முன்னிட்டு குருவிநத்தம் கோவிலில் திரு தியாகராஜனுக்கு கும்ப மரியாதை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் ஆதரவாளர்கள் படைசூழ ஊர்வலமாக தனது இல்லத்திற்கு வந்த பிறந்தநாள் நாயகன் திரு தியாகராஜனுக்கு முதல்வர் திரு வைத்தியலிங்கம், அமைச்சர்கள் திரு வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், திரு ஷாஜகான், திரு கந்தசாமி, திரு நமச்சிவாயம், காங்கிரஸ் தலைவர் திரு ஏ. வி. சுப்பிரமணியன், சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏ. கே. டி. ஆறுமுகம் மற்றும் ஊர் பிரமுகர்கள், ஊர் இளைஞர்கள், மகளிர் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூரில் நடைபெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுவை வில்லியனூர் ஒதியம்பட்டு சாலையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்காக புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ரவி பிரகாஷ் வரவேற்று பேசிட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ஹக்கேகோஜின், திட்ட செயலாக்க அதிகாரி பஞ்சாட்சரம், செயற்பொறியாளர் ராமசாமி, உதவி பொறியாளர் ஷபீர் முகமது, கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்து தலைவி மகேஸ்வரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.